எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் சீஸ் பராத்தா செஞ்சு காமிக்க போறேன். இப்போ சீஸ் பராத்தாக்கு செய்முறை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், ஒரு கடாய் ஹீட் பண்ணிருக்கேங்க. அந்த கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல அந்த கடாயை வச்சிருக்கேன். அதுல பொடியா நறுக்குன வெங்காயம், துருவிக்கின பூண்டு, பொடியா நறுக்குன பச்சை மிளகாய் அண்ட் பொடியா நறுக்குன கொத்தமல்லி அண்ட் புதினா இலை சேர்த்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறேன். எதுக்கு இந்த மாதிரி நம்ம பொடியா நறுக்கணும்னா, நம்ம பராத்தா திரட்டுறப்போ அந்த வெங்காயம் எல்லாம் மேலே திரட்டுறப்போ நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அண்ட் மோரோவர் இது சீஸ் பராத்தான்ற தொட்டு நான் ஐ வில் டோட்டலி ரெக்கமெண்ட் யூ டு கிரேட் தி ஆனியன்ஸ். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பிங்க் கலராக மாறின பிற்பாடு அதில் 1 கப்பு பன்னீர் நான் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து ஜஸ்ட் 1 செகண்ட் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நான் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதில் உப்பு அண்ட் மிளகுத்தூள் கொஞ்சம் நான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு அண்ட் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்க்க போகிற செடார் சீஸில் ஏற்கனவே உப்பு இருக்குது. பராத்தாக்கு தேவையான மாவு நான் இப்போ பிரிஞ்சுக்க போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 கப்பு மைதா அண்ட் 2 கப்பு கோதுமை மாவு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேங்க. சால்ட் தேவைக்கேற்ப சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன், மைதா அண்ட் கோதுமை மாவை. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெளித்து நல்லா இது மாவு பிசைஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அந்த மாவில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சு விட போகிறேன். அந்த மாவு நல்லா பிசைஞ்சிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிங்கன்னா அது சாஃப்ட் ஆகிடும். ஒரு 1 ஹவர் இந்த மாவு நல்லா ஊற வச்சுடுங்க. இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பன்னீரும் நம்மளுக்கு கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ அதில் நான் கிரேட் பண்ணி வச்சிருக்க செடார் சீஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். சீஸ் மிக்ஸ்சர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் ஈக்குவல் சைஸ் சீஸ் பால்ஸ் நான் ஒட்டி வச்சுக்க போறேன். இதுதான் நம்மளுக்கு ஃபில்லிங் பராத்தாக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா பராத்தா எந்த பராத்தா நீங்க செய்யறதா இருந்தாலும் எப்பவுமே மிக்ஸ்சர் கொஞ்சம் அதிகமா இருக்கணும், மாவு கம்மியா இருக்கணும். எப்பவுமே ஃபில்லிங் அதிகமாக இருக்கணும், மாவு கம்மியாக எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாவு ஒரு உருண்டை எடுத்துருக்கேங்க. நல்லா அது மாவில் தோச்சு கொஞ்சம் லைட்டாக நான் திரட்டிட போகிறேன். சென்டரில் இந்த சீஸ் மிக்ஸ்சரை நான் வைக்க போகிறேன். வச்சு எல்லாத்தையுமே ஒரு பார்சல் மாதிரி க்ளீனாக அது பேக் பண்ணிட போகிறேன். திருப்பி உருண்டையா உருட்டிட்டு மாவுல தோச்சு நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்க போறோம். இப்ப பாருங்க பராத்தா ரெடி ஆயிடுச்சு. நான் தவாவை கூட ஹீட்ல வச்சிருக்கேன், மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். எப்பவுமே இந்த மாதிரி சீஸ் பராத்தாலாம் நீங்க பண்றப்போ நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுங்க. இப்ப என்னோட தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த பராத்தாவை அந்த தவால நான் சேர்த்துருக்கேங்க. நல்லா இது 2 சைடும் நல்லா குக் ஆகணும். திருப்பி நல்லா அதை குக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி இன் டீடைல் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக்ல இருக்குங்க. பிளாக் லிங்க் about bad below this video போஸ்ட் பண்றேன். at the same time என்னோட ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணுங்க. நான் ரெகுலர் அப்டேட்ஸ் அங்கே போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த சேம் வீடியோ இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட about bad below this video போஸ்ட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டு 2 சைடும் அந்த பராத்தாவை நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க. இது நான் சர்வ் பண்ணிட போகிறேன். இந்த பராத்தா இஸ் எக்ஸலண்ட் வித் ஜஸ்ட் வெஜிடபிள் கறி ஆர் எக்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. Until next time, thank you so much for watching. Bye bye.